ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டுங்க. நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, தலைவர் 174 நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் கமலஹாசனும் ரஜினி சார் ஒன்றா சேர்ந்து நடிக்கக்கூடிய படம். ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட். அந்த படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக இந்த பக்கம் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி நடந்துக்கும் போது இந்த பக்கம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியாக அவர் ஆரம்பிச்சிட்டார். கதை எழுதுறதா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே அந்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அதில் ஒரு லேட்டஸ்ட்டான விஷயம் என்னன்னாக்கா, இந்த படத்தில் அநேகமாக ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயின்னுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப வைரலாக போயினுக்கு. இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு கீ ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் லேட்டஸ்டான அப்டேட்டுங்க. ஸோ எல்லாருமே யோசிக்கலாம், என்னடா திடீர்னு த்ரிஷான்னு சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து 173 நடிக்கிறதா இருந்தது, ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. பட் ஆனால் அவங்க வேறு சில படங்களில் கமிட் ஆகிருந்ததுனால அது வந்து வேணாம் அப்படின்ற மாரி இது பண்ணிட்டாங்க, வேறு ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் வந்து த்ரிஷா வந்து ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நெல்சன் அவர்கள் கருதியதாக ஒரு தகவல் வருது. ஸோ அநேகமாக அவங்ககிட்ட இன்னும் வந்து ஃபுல் அந்த இது உட்காந்து அவங்க ஸ்கிரிப்ட் அவங்ககிட்ட சொல்லி அவங்க ஓகே சொல்லி அதுக்குனோட்டா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க க்ரீன் சிக்னல் தரணும், அவங்களுக்கு வந்து கால் ஷீட் வந்து கரெக்டாக அமையணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் அவங்கள அந்த ஒரு முக்கியமான ரோலில் வந்து நெல்சன் அவர்கள் பொருத்தி பார்த்துருக்காரு. அவங்க நடித்தா நல்லா இருக்குன்றது மாரி அவர் யோசனை தெரிவிச்சிருக்காரு அந்த டீமுக்கு. அடுத்தது இப்போ வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஓகே, ஒருவேளை எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சதுனாக்கா அவங்க இந்த 174 படத்தில் அவங்க ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ண போகிறாங்க த்ரிஷா அவர்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அமைதான்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பேட்ட படத்தில் ரஜினி சாருக்கு ஜோடியாக அவங்க நடிச்சிருக்காங்க. மீண்டும் இந்த படத்தில் அவங்க நடித்தாங்கன்னா யாருக்கு ஜோடியாக இருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ரோலில் வராங்களா, காமனான ஒரு ரோல், ரெண்டு பேருக்குமே ஜோடி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ரோலில் வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்.